தேனி மக்கள் எனக்கு 25 ஆண்டு அந்த தொகுதியோட நான் இணைந்தவர். இன்னும் அவர் கட்சியை சேர்ந்த இன்னொரு ஏதோ சாட்டை ஒருத்தர் சொல்றாரு, இவருக்கு என்ன மக்கள் செல்வர் இவரா பட்டம் வச்சுக்கிட்டாரு, அது நடிகர் விஜய் சேதுபதிக்கான பட்டங்கிறாரு. நான் 2000 அங்க உள்ள மக்கள் எனக்கு கொடுத்த பட்டம் யாரும் கட்சிக்காரங்களும் கொடுக்கல. அந்த பட்டம் எனக்கு யாரு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. நான் அந்த பட்டத்தெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை, அவர்கள் போடுவார். நீங்க பாருங்க, எங்க தலைமை கழக அறிவிப்பாளர் மக்கள் செல்வர் டிடிவின்னு எதுவும் வராது. அது விஜய் சேதுபதி நல்ல நடிகர், அவருக்கு அந்த பட்டம் கொடுத்திருக்கிறது மகிழ்ச்சி. அவர் எப்ப நடிக்க வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும், அவருக்கு அந்த பட்டம் எப்ப கொடுக்கப்பட்டது தெரியும். கோபத்துல பொய்யெல்லாம் உண்மை, வீரவசனம் பேசி பொய்யெல்லாம் உண்மையாக்க முடியாது. நாங்க சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுறது அது அவங்க எண்ணமா இருக்கணும். நாங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம். இன்னும் நல்லா நான் இருக்கு, நாங்கள் கூட்டணிக்கு அன்கண்டிஷன் சப்போர்ட் சொல்லிட்டு நான் மத்திய அமைச்சர்கள்லாம் சென்னைக்கு வந்தப்ப திரு கிஷான் ரெட்டி, ஆனரபிள் வி.கே. சிங், மாண்புமிகு முருகன், தமிழ்நாடு பாஜக கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் பார்க்க போயிருந்துட்டு வந்தப்ப உங்களுக்கு எது நிபந்தனை இருக்கா, நிர்பந்தம் இருக்கா, உங்களை அந்த சின்னத்தில் நிக்க சொல்றாங்கன்னா பல புரளிகள் கிளம்பிச்சு. நான் சொன்னேன், இந்த டிடிவி தலைவரை எந்த நிர்பந்தத்துக்கு ஆள மாட்டான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். சரிதானே? அது மாதிரி எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அது மாதிரி எங்களை நீங்க எங்களை சின்னத்தில் நிக்கணும்னு சொல்லி யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் இல்லை, நிபந்தனையும் போடல. எங்க சின்னம் தானா கிடைச்சிச்சு. இது நான் இப்ப கமலஹாசனுக்கு எப்படி கிடைத்ததோ, அவர் பாஜக கூட்டணியில் கிடையாது. அதே போல மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி அவங்க அப்ளை பண்ணி கிடைச்ச மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி தகுதி இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைச்சது. இதே நண்பர், நான் அவரை நண்பராக தான் கருதுறேன். ஏன்னா எங்க சித்தப்பா வரைந்த எம்என் அவருடைய நண்பர் இவரு, அவரெல்லாம். அதனால எனக்கு அவரை நட்பாக தான் பாக்குறேன். அவர் அப்படி கோபப்பட்டு அவருக்கு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணமும் கிடையாது. அவர் நான் அன்னைக்கு சொன்னேன், அவர் முன்பே அதை ஆன் டைம்ல ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அவங்க இவரை கேட்காம முடிவு பண்ணிருக்க முடியாது. இன்னொரு ஸ்டேட்ல அவங்க கேட்கிறப்ப இது சுயேட்சையா இருக்கிற சின்னத்தை கொடுத்திருப்பாங்க. ஏன் குக்கர் சின்னத்தையே அது மாதிரி ஒரு தேசிய கட்சி கேட்டிருந்தா, இவங்க ஒருவேளை அலாட் பண்ணியிருந்தாலும் நான் நீதிமன்றம் போயிருந்தேன்னா எனக்கு ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்களே 2 பொது தேர்தல்கள்ல இந்த சின்னம் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னா உங்க கட்சி ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திரு சீமான் அவர்களும் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவர் எதுவும் அரசியலுக்காக பேசினா அதை நம்ம ஓரம் கட்டி விட்டு நம்ம வேலை பார்க்கலாம். பிரதமர் நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் 5 முறைக்கு மேல உதயநிதி பிரச்சாரத்தில் தொடர்ந்து பாரத பிரதமர் தமிழகத்தில் வந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருது. குறிப்பா டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கருத்து. அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்து, நீங்க பாரத பிரதமர் 5 முறை வந்ததை பத்தி சொல்றப்ப 4ஆம் தேதி அவர்கள் அன்றைக்கு மாலை 4 மணிக்கு நமது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தேனி தொகுதியில் ரோட் ஷோக்காக ஒரு 4-4:15 வர்றாங்க. 5 மணி வரை அங்கே ரோட் ஷோ முடித்துட்டு அவங்க மதுரையில் மீட்டிங் போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதை மகிழ்ச்சியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 5ஆம் தேதி அவங்க தென்காட்சி வர்றாங்க. இது மோடிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லீடர், உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு லீடரு. இந்தியாவை எவ்வளவு தூரம் 12 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்து அவர் செய்த சாதனைகளால இந்தியாவின் பிரதமரா 10 வருஷமா தொடர்ந்து இருக்கிறது. 3வது முறை இந்தியாவின் பிரதமரா வரப்போறது. அவரை போய் தம்பி உதயநிதி எல்லாம் பேசுறது, அவங்க அவர் திரு கருணாநிதியின் பேரன் என்பதுக்காக அவர் அதை பேசுறது அவர் வயதுக்கு அழகா இருக்கு. எனக்கு தெரியல, அவருக்கு பதில் சொல்றது எனக்கு அது நல்லா தெரியல. நீ நல்லதானே இது. இப்ப நான் தேனி தொகுதியில நான் இப்ப 7-8 நாள் அங்க ஒரு டூர் முடிச்சுட்டா வரேன். சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் நான் பேசுற இடங்கள்லாம் நான் பேசிட்டு வெயிட் பண்ணுவேன். பெண்கள் எல்லாம் இந்த மதுக்கடைகளை மூடுங்க, எங்க குடும்பத்தில் பிரச்சனை வருது, அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு பேசியிருக்காங்க. எங்க வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கும். திரு அண்ணாமலை சொல்ற கருத்தை எங்களுக்கு அம்மா இருந்தப்பயே மதுக்கடைகளை படிப்படியா நான் குறைத்து மூடுவேன்னு சொன்னாங்க. அம்மா இன்னைக்கு இல்லை.
தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட்டு கள்ளுக்கடைகள் வந்து சாத்தியம் இருக்கு. மதுக்கடை மூடலாமே. இங்க எங்க இந்திய கூட்டணி கையில் ஆட்சியை கொடுங்க, நாங்க செஞ்சு காமிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் சீமான சொல்றாங்கன்னா நீங்க அதிகமா யூஸ் பண்ற தமிழகத்துல ஸ்ரீபஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. அதே இது இப்போ அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியோட ஸ்ரீபஸ் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவர் பெரிய தலைவருக்கு, அவர் பிரபாகரனுக்கெல்லாம் வேண்டியவர். நான் சாதாரண ஆள், நீங்க அவருக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். எவனாவது சுட்டுக்கிட்டு போட போறாங்க. நான் காங்கிரஸும் திமுக சேர்ந்து இணைஞ்சு கட்சித்தீவிரத்தை இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்துட்டு, அதாவது தற்போது அந்த கட்சித்தீவிரத்தை அரசியல் செய்வதாக பாஜக குற்றம் சாட்டி வந்த நிலையில அந்த தேர்தல் பிரமாண பத்திரங்கள் தொடர்பான வழக்க, அதாவது பிரச்சனையை மறக்கிறதுக்காக தான் இப்ப கட்சித்தீவை பாஜக கையில் எடுத்திருக்கேன் வீரமணி ஒரு குற்றம் சாட்டுறாரு. ஐயா வீரமணி எனக்கு ரொம்ப பிடித்தவர். அம்மா ஆட்சியில இருந்தா எங்களுக்கு ஆதரவா இருப்பாரு. இப்ப திமுக ஆட்சியில இருக்கு. அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கரைன்னு 2001 இப்ப அட்டம் கொடுத்தவர். இப்ப திமுக ஆட்சியில இருக்கு, அவங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. அதான் பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லியிருக்காரு. இப்ப எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் வந்திருக்குங்கிறது மக்களுக்கு தெரிய வந்திருக்குல்ல. அதனால வந்து அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து அது மத்திய அரசாங்கம் பார்த்துட்டு போகுது. எனக்கு லாவடக்க தேவையா? நான் என்னுடைய உயரம் தெரிந்தவன், என்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சவன். நான் எனக்கு அவர் மாதிரிலாம் பேச வராது. அவர் அன்னைக்கு சொன்னாரு, நாங்கெல்லாம் நாயா இருந்தோம். அவர் தான் சொன்னார் இப்ப சிங்கமா மாறிட்டோம்னு. நான் சொன்னேன், நாய் என்னைக்கு இங்க சிங்கமாக முடியும்? நாய் வேணா ஓனாயாக முடியும். இன்னொன்னு இன்னைக்கு சொல்றேன், நாய் நன்றி உள்ள பிராணி. அதோட நீங்க உதயகுமார் எல்லாம் கம்பேர் பண்ணாலே நாயெல்லாம் கோச்சிக்கும். ஆமா. இன்னொன்னு சொன்னாரு, இவர் ரெட்டலை இவரு பன்னீர்செல்வம் எல்லாம் நிக்கிறாங்க, சகோதரர் பன்னீர்செல்வம். நான் 2017 அம்மாவுடைய தொகுதியில பை எலெக்ஷன்ல ஆர்கே நகர்ல ரெட்டலை எதிர்த்து நான் போட்டியிட்டேன். குக்கர் சின்னத்துல எனக்கு மக்கள் மாபெரும் வெற்றி, அம்மாவுடைய தொகுதியில அங்கீகாரம் கொடுத்தாங்க. சும்மா பயத்துல ஏதாவது உதயகுமார் எல்லாம் இன்னைக்கு பேசுற அளவுக்கு காலம் அப்படி இருக்கு, அவ்வளவுதான் பேச முடியும். சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கனிமொழி வந்து சொன்னாங்க, தமிழகத்துல இளம் விதவைகள் நிறைய இருக்கிறாங்க, அதனால மதுக்கடைகளை மூடுவேன். அது ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்க குடும்பம் சொல்ற பொய் அது. ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் மறந்துடுவாங்க. இப்ப கேளுங்களா, கனிமொழியாக்காக நீங்க தானே கேட்கணும். இங்க தானே இருக்காங்க, அவங்க வராங்களா கேளுங்க. நான் டிடிவி தினகரன் கேட்டேன், அவங்களே கேளுங்க, அவங்க தானே பதில் சொல்லணும். இதையெல்லாம் குறைச்சிட்டு இவங்க குடுக்கிற மதுவில் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்களோ? இப்போதான் அவங்க அண்ணன் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஒரு துளி மது கூட இல்லாம பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்ப கூட பரவாயில்ல, எங்க தஞ்சாவூருக்காரு திருந்திட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரியுது மதுலாம் வேணாம், அதை விட ஜாஃபர் சாதிக்கு சரக்கு தர்றோம் நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா, அதை சாப்பிட்டு எல்லா பேரும் செத்து போங்கன்னு சொல்றாரு. புரியுதா இல்லையா? அது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து விற்பனை தமிழ்நாட்டில் நடக்குது. அதை தான் சொல்லியிருக்காரு. அதனாலதான் பிரதமரே அன்னைக்கு வருத்தப்பட்டு சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியோட துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குது. இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, குடிக்காதீங்க, கஞ்சா அபின்னு ஹெராயின் இதை மாதிரி பொருட்களை வாங்கி உபயோகிங்கன்னு சொல்றாங்க. நீங்க கடையில போனா அந்த கடலை மாவு வாங்கினா கூட பார்த்து வாங்குங்க. இந்த ஆளுங்க அதில் கூட வச்சு கொடுத்து பழக்கத்தை உருவாக்குவாங்க.